எப்பவுமே சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்டேன், வேலைக்கு போகிறப்ப சாப்பிட்டு சாப்பிட்றது இல்லை. ஆட்காட்டில் சாப்பிட முடியும். இது ஆட்டுகள் விட்டுங்களா? சரி. ஒவ்வொரு தோட்டத்தில் மேய்க்கலாம், ஒரு வருஷம் விட மாட்டாங்க. ஓஹோ. ரவியில் மாடு கன்று இருக்குது. சரி சரிங்கண்ணா. அதனால இல்லாதவங்க ஏதோ விடுவாங்க. எத்தனை வருஷமா ஆடு மேய்க்கிறீங்க? நான் மேய்க்கிற 40 வருஷமா. 40 வருஷமா ஆடு மேய்க்கிறீங்களா? சரி சரிங்கண்ணா. 40 வருஷமா செம்பிளி ஆடே தானே? சரிங்கண்ணா. வெள்ளாட்டு கொடுத்து செம்பிளி ஆடு வாங்கியிருக்கு. இப்போ எத்தனை உருப்படி இருக்குதுங்க? இப்போ 75 உருப்படி இருக்குது. இப்போ 75 உருப்படி இருக்குது. சரி சரிங்கண்ணா. எங்களுக்கு முன்னாடி வந்துடு. அப்புறம் நீங்கள்
ஏங்கண்ணா இப்போ ஆடு மேய்க்கிறது லாபமான தொழிலுங்களா? லாபமான தொழில் தான். லாபமான தொழில் தான். சரி சரி. உங்கள்கிட்ட இப்போ எத்தனை உருப்படி ஆடு இருக்குது? 75 உருப்படி. மாதத்துக்கு வருஷத்துக்கு எத்தனை குட்டிங்கண்ணா இது போடு? வருஷம் 2. வருஷம் ஒரு ஆடு 2 குட்டி போடுங்களா? சரி சரிண்ணா. இந்த வெள்ளாட்டுக்கு செம்பிளி ஆட்டுக்கும் என்ன வித்தியாச வேறுபாடு? செம்பிளி ஆடு வந்து கறிக்கு சரியாக போகாது. சரிங்கண்ணா. வெள்ளாடு கறிக்கு போகும். இது நீங்கள் விற்கிறத வந்து கறிக்காக தான் விற்கிறீங்க? கறிக்காக விற்கிறது இல்லை, வந்து வாங்குறாங்க கொண்டு போகிறாங்க. ஆனால் கறி போடுறாங்க என்னங்கிறது தெரியாது. ஓ, வெள்ளாடு கறி போடுவாங்க. வெள்ளாடு கறி போடுவாங்க. சரி சரி. குட்டி எத்தனை நாளைக்கு ஒருக்க விற்கலாங்க? 3 மாதம் ஆகும். ஒரு குட்டி போட்டு 3 மாதம் 90 நாள். என்ன ரேட்டுக்கு போகுதுங்க இப்போது? 6 ரூபா வரைக்கும் போகுது. ஒரு குட்டி 6000 ரூபா வரைக்கும். 90 நாள் வாச்சுன்னா ஒரு குட்டி 6000 ரூபாய்க்கு விற்கலாம். ஓ, தத்துக்குட்டி என்ன ரேட்டுக்குண்ணா போகுது? 1000 ரூபாய்க்கு போகுது. இதுக்கு நீங்கள் என்ன தீவனம் ஏதாச்சும் கொடுக்குறீங்களா? தீவனம் கொடுக்குறோம். மக்காச்சோளம், பீடு, மொச்சை பொட்டு, சுண்டைக்கடலை பொட்டு. சரிங்கண்ணா. எல்லாம் கொடுக்குறோம். ஓ, அப்போ இந்த 75 உருப்படியில் வருஷத்துக்கு எவ்வளோண்ணா வருமானம் வரும்? வருமானம் வரும், ₹1,00,000 வரும். வருஷத்துக்கு ₹1,00,000. கன்ஃபார்ம். ஓ, அப்போ வந்து ஆடு வளர்த்துறது லாபம் தான், நட்டமாங்கிறதெல்லாம் இல்லை. நஷ்டமான ஆனால் அந்த மாதிரி நஷ்டம் வந்தாலும் ஒரு மழை காலத்தில் ஒரு சீக்கு வரும் போகும், மருந்து ஊற்றணும், ஊசி போடணும், எல்லாம் பண்ணணும். ஓ, இல்லைன்னா நஷ்டங்கள் வரும், அதுலேயும் வரும். சரிண்ணா. புழக்கையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? டின்னு 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு டின்னு 50 ரூபா. ஓ, ஒரு டின்னுனா எத்தனை சாக்குண்ணா வரும்? 2 சிமெண்ட் பையில் 2 டின்னு. சிமெண்ட் பையில் 2 டின். அப்போ 100 ரூபா ஒரு பை. ஒரு பை 100 ரூபா. ஓ, சரி சரிங்கண்ணா. ஏன்னா ஆடு மேய்ச்சல் நிலமெல்லாம் இருக்குதுங்களா? இப்போ கொஞ்சம் சிரமம். எங்கே கொண்டு போய் மேய்க்கணுங்க? டேமில் தண்ணி இல்லைன்னா டேம்குள்ள. ஓ, டேமில் தண்ணி இல்லைன்னா டேம்குள்ள விட்டு மேய்க்கலாம். சரிங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அதனால எல்லாம் சுற்றி தான் மேய்க்கணும். ஓ, காடு போகணும். காடு போகணுங்க. ஓ, இல்லைன்னா டேமில் தண்ணி இல்லைன்னா சௌரியமாக இருக்குங்க. ஓ, மேய்ச்சல் நிலங்கிறது வந்து இந்த ஏரியாவில் பிரச்சனை இல்லைங்கிறீங்களா? இல்லை, பிரச்சனை இல்லை, மேய்ச்சிக்கலாம். காடு தோட்டத்தில் மேய்க்கலாங்களாண்ணா? ஒவ்வொரு தோட்டத்தில் மேய்க்கலாம், ஒரு இடத்துல விட மாட்டாங்க. ஓஹோ, ரவியில் மாடு கன்று இருக்குது. சரி சரிங்கண்ணா. அதனால் இல்லாதவங்க ஏதோ விடுவாங்க. மற்ற நேரம் நம்ம மேய்க்கிறதுக்கு சிரமம். ஓ, மழை காலங்கன்னா ரொம்ப கஷ்டம். டேம் நிறைஞ்சிருச்சுன்னா டேம்குள்ள விட முடியாது. ஓ, எத்தனை நாளைக்கு ஒருக்கா நான் தடுப்பூசி போடலாம் இதுக்கு? 3 மாதத்துக்கு இருக்கும். 3 மாதத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி போடுவேங்க. எவ்வளோ வருதுங்க செலவு ஒரு ஆட்டுக்கு? ஒரு ஆட்டுக்கு மருந்து வந்து 900 ரூபா வருது. 6 லிட்டரு. எத்தனைங்க? 6 லிட்டரு. 1/2 லிட்டரு 900 ரூபா வருதுங்களா? மொத்தம் 75 ஆட்டுக்கு எத்தனை லிட்டர் ஊற்றுறீங்க? ஒரு ஆட்டுக்கு வந்து 10 மில்லி. ஒரு ஆட்டுக்கு 10 மில்லிங்களா? சரி சரி சரிங்கண்ணா. ஏண்ணா மதியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு இல்லை. ஏனுங்க? கொண்டு வர்றது இல்லையப்பா சாப்பாடு. மதியம் எப்பவுமே சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்டேன், வேலைக்கு போகிறப்ப சாப்பிட்டு சாப்பிட்றது இல்லை. ஆட்காட்டில் விட்டுட்டு சாப்பிட முடியறதில்ல. இது ஆட்டுகள் விட்டுங்களா? ஆமாம். சரி. மேய்ச்சக்காடு இல்லை, அதனால சௌரியம் இருந்ததுன்னா விட்டு போட்டு உட்காந்து சாப்பிடலாம். சரிங்கண்ணா. நடந்துகிட்டே இருக்கணும், அதனால கொண்டு வர்றதில்லை. அப்போ நீங்கள் லீவ் ஓட்ட ஆரம்பியாப்பா? லீவ் ஓட்ட தம்பி இருக்க அப்படி தம்பி மேப்பா அப்படி மாடுலாம் 60 ஆள் போட்டுக்கிறத. ஓ, நான் சாப்பாடு இல்லாமையே மேய்க்கிறீங்க? சாப்பாடு இல்லை. அப்புறம் அங்கிருந்து நான் சுடி பூம்பு வரைச்சி போட்டுக்கிட்டேன். மறுபடியும் அங்கிருந்து திரும்பிட்டு வந்து 5 மணிக்கு மேலே தான் முட்டை. அப்புறம் அப்பா வந்து
பார்க்கலாமான்னு தான் பார்த்தேன். இங்கே ஆட்டு விட்டு போறக்கலாம். வா, நீ தெற்கு போயிட்டு உனக்கு திரும்பி தான் வருவா. சரி வா, நீ வா கீழே. நம்மளால இது மேலே ஏற முடியாது. நான் முடிக்கிட்டு வந்தேன். செல்வன் சொல்லாடி பாதி ஆடு வடக்கு இருக்குன்னா பாதி ஆடு கணையான நாட்டுக்கு யாருன்னு தெற்கு இருக்குன்னு அப்படி நான் ஓட்டிட்டு வந்து வரப்புறம் முடிக்கிட்டு வந்தேன்.